अस्सलामुअलैकुम वेलकम टू चैनल எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு அருமையாக இருக்கும். இப்படி செய்யுங்க, மசாலா அரைக்காமலே இப்படி செய்யலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி இப்போ கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் எடுத்து நல்லா கழுவி இப்படி கட் பண்ணி தண்ணியிலே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உள்ள புழுகையெல்லாம் இருக்கும், பார்த்து கட் பண்ணி பாருங்கள். இப்படி நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய் இப்போது கடாய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணிக்கு. மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரு துண்டு எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக வெந்தயம் இருந்தால் போட்டுக்கோங்க நீங்கள், ஒரு அரை ஸ்பூனு. இப்போது வெங்காயம் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் ஜாஸ்தி இருந்தால் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லா வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பெரிய சைஸு ஒரு 5 எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 தக்காளி இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. கத்திரிக்காய் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அருமையாக இருக்கும் பிரியாணிக்கு. தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போடணும், மிளகு போடணும். இப்போது ஒரு 2 ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டுருக்கேன். மல்லித்தூள் ஜாஸ்தி போடுங்க, 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தூள் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு வரும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. மல்லித்தூளுக்காக தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுட்டேன் மல்லித்தூள். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நான் மசாலா அரைக்காமலே இப்படி செய்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. தம் பிரியாணியோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி கொடுத்துருந்து. மசாலா அரைக்காமலே ஈஸியாக எப்படி செஞ்சிடலாம். நானும் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மசாலா நல்லா வெந்த அப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகட்டும். மசாலாலாம் போயின அப்புறம் நீங்கள் இது போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி விடுங்க. தண்ணி இல்லாமலே அப்படியே நல்லா வேகட்டும். கத்திரிக்காயில் நல்லா மசாலா இறங்கட்டும், அது வரைக்கும் தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வேக வைங்க. அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 நாள் சாப்பிட்டோம் பிரியாணியில் இதே வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கெட்டி வேணும்னா கொஞ்சம் கம்மி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி ஆட்டம் வேணும்னா கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. இன்னும் கத்திரிக்காய் வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். தண்ணி இப்போ மூடி வச்சிடுங்க. நல்லா வேகும். கொஞ்சம் நேரம் அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணினே இருக்கேன் நான். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுங்க. பாருங்கள், மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெந்துடுச்சு. கத்திரிக்காயும் ரொம்ப நல்லா வெந்திருக்குது.
பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ கத்திரிக்காயும் வெந்துடுச்சு, தண்ணியும் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ கெட்டி செஞ்சேன், அவ்வளோதான். உங்களுக்கும் இவ்வளோ கெட்டி வேணும்னா செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். பாருங்கள் அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிரைண்ட் பண்ணாமலே அரைக்காமலே அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு பவுலில் சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்ச நாள் வீடியோ பார்க்க முடியல, உங்களது என் ஃபோன் சரியில்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன். என் வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நாளைக்கு எனக்கு வர முடியுதில்ல உங்கள் வீடியோவுக்கு, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், என் ஃபோன் சரியான அப்புறம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.